ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கு பெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று நான் சொன்னது உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் தந்திருக்கோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸில் ஒருத்தர் பேட் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தார். ஆனால் இன்னொருத்தர் ரெண்டாவது ஆன்சர் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் கொடுத்தது எதுக்கு இந்த 500 அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகேங்களா? அந்த 500 எதுக்காக அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாங்கிட்டு வின்னிங் வந்ததுக்கப்புறம் கொடுக்குறது இல்லை. ஓகே, ரைட்டு, எனக்கு அதனோட ஆட்சேபனை இல்லை. எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போயிடுச்சுறாங்க. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, சரிங்களா? எனக்கு அந்த 500 ரூபாயோட வந்துடும். நான் எடுத்து கொடுத்து நான் வேலை செய்கிறதுக்கும் இந்த வருஷத்தில் இதில்னு நான் எடுத்து கொடுத்து கஷ்டப்பட்டு அதுக்குண்டான கூலி தான் அந்த 500 சரிங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ண ஒருத்தர் ஃப்ராடுன்னு சொல்கிறாங்க. அவங்க என்கிட்ட வாங்கினாங்களா, இல்லை அமௌண்ட் கொடுத்து நான் கொடுக்காம திருப்பி விட்டுனா, என்ன ரீசன் அதை மட்டும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? நேற்று வந்த செட்டு நான் கொடுத்ததில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? நான் நேற்றே சொன்ன வீடியோவிலே தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். பொய் சொல்லி ஏமாற்றி வாங்கக்கூடிய ஆள் நான் இல்லை. ஓகேங்களா? இன்றைக்கி 4 டிஜிட் ஃபுல் செட்டு நான் இப்போ 2015 வருஷ சார்ட்லேயே நான் எடுத்திருக்கேன். இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? நான் நேற்று வந்த செட்டை மட்டும் மார்க் பண்ணி சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சால் இதிலேருந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் கான்ஃபிடெண்ட்டாக என்னுடைய கஸ்டமர் அத்தனை பேர்த்துக்கும் இன்றைக்கி ஃபுல் வின்னிங்ஸ் 4 டிஜிட் வின்னிங்ஸ் கொடுத்துட்டு நான் இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அப்போது என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது நான் பார்க்குறேன், சரிங்களா? என்னுடைய கணிப்புகளில் நேற்று வந்த செட்டு 4 டிஜிட்டு கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது, சரிங்களா? இதை சார்ந்து தான் இன்றைக்கான 4 டிஜிட்டும் இது பக்கத்தில் தான் இருக்குது. இது வரைக்கும் வந்த செட்டு வருஷம் கொஞ்சம் ஒவ்வொரு வருஷம் மாறி மாறி வரும். ஆனால் இந்த இதில் கண்டிப்பாக பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றது உண்மையான விஷயம், சரிங்களா? இதில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா டெய்லி சார்ட்டில் எப்படி ஆடிருக்கான்னு முதல்ல நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வருஷ சார்ட்டுகள்லையே வரணும். அப்போ மட்டும்தான் நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும், சரிங்களா? இதில் நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஈவினிங் நான் வீடியோ போட்டு சொல்கிறேன், சரிங்களா? டெய்லி சார்ட்டில் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த நம்பர்ஸ் எங்கே இருக்குது, அப்போ 3 போர்ட்லேயும் இந்த நம்பர்ஸ் வருது அப்படின்றப்போ அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ நேற்று அடித்த செட்டுக்கும் டெய்லி சார்ட்டில் அடித்த நம்பர்ஸும் கம்பேர் பண்ணி நம்ம ஒரு நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த வருஷ சார்ட்டுகளில் கண்டிப்பாக நம்ம எடுக்க முடியும் அப்படின்றது தான் உண்மை, சரிங்களா? அதில் பார்க்காம எடுக்கிறது சாத்தியமே இல்லை. நான் இதுவரைக்கும் வீடியோ போட்ட ஒரு வீடியோக்களுக்கும் இனிமேல் நான் போடக்கூடிய வீடியோக்களுக்கும் நிறைய வித்தியாசம், நிறைய டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கமெண்ட் பண்ணுறவங்க பேட் கமெண்ட்ஸ் இல்லாமல் நல்ல கமெண்ட்ஸுகள் பண்ணால் கண்டிப்பாக ரெகுலராக நான் என்னுடைய கெஸ்ஸிங்ஸில் என்னுடைய பாயிண்டில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லி வீடியோ போடுறேன். ஓகேவா? இல்லை அப்படின்னா இதே மாதிரி பேட் கமெண்ட்ஸு ப்ராடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக நான் வீடியோவில் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு அதை பற்றி ஆட்சேபனை கிடையாது, ஓகேங்களா? இதில் மெயினான கணிப்பு 2 இடத்துல நான் எடுத்திருக்கேன். அது எப்படிங்கிறது ஈவினிங் வீடியோ போட்டு உங்களுக்கு தெளிவாக காட்டுறது. ரிசல்ட்டு எப்படி வருது என்னங்கிறது இது பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்றது நான் சொல்கிறேன், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கமெண்ட் பண்ணுறீங்கன்னுங்கிறத பார்த்துட்டு நாளையிலேருந்து வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதும் ஒரு சின்ன முடிவு நான் கண்டிப்பாக எடுத்துடுவேன், ஓகேங்களா? தேங்க்யூ.